ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு மட்டன் ஈரல் எல்லாமே சேர்த்து வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி எலும்பு கொழுப்பு ஈரல் எல்லாமே சேர்த்து வாங்கிக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு 50 கிராம், ஒரு 4 பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த அளவு தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் மிளகாய் தூள் ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூனும், கொஞ்சமாக மஞ்சள் எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு, குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் பீசஸ், அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா கூட 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் தான் கறியோட பச்சை வாசம் அடிக்காதுங்க. ஸோ நல்லா 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 5 to 6 விசில் விடுவேங்க. 6 விசிலில் மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். நீங்கள் இதே மெத்தடில் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் முஸ்லீம் வீட்டில எல்லாம் இப்படி தான் குழம்பு வைப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 6 to 7 விசில் விட்டுடலாம். நான் இன்றைக்கி குழம்புக்கு ஒரு முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, பெலாக்கொட்டை இருக்கு இல்லையா, அதை ஒரு 7 பெலாக்கொட்டை அதை தொல்லி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காயெலாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மொச்சக்கொட்டை இருக்குல்ல, அது எல்லாமே ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சு காயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. 10 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய கப் நிறைய தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டால் அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். தேங்காய் பால் 10 மினிட்ஸ்க்கு மேலே கொதிக்கக்கூடாது, நமக்கு குழம்பு டேஸ்ட்டு வராது. ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபைனலாக கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது தூவி இறக்குனா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கூடயும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் புரோட்டா கூடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸில் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே ஒன்று விடாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.